ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டப்பெயர்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தலாம் என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாக 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு திட்டங்களில் முதலமைச்சர்களின் பெயர் மற்றும் படங்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்களை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்தது. வழக்கில் திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களில் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெற்றதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி புரட்சி தலைவர் மற்றும் அம்மா என்ற வார்த்தைகள் இடம்பெற்ற 23 விளம்பரங்கள் அடங்கிய பட்டியலை வாசித்தார். மேலும் திமுக சார்பில் ஆஜரான வில்சன் பிரதமர், முதலமைச்சர்களின் பெயர்கள் மற்றும் படங்களை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருவதாகவும் அதில் எங்கும் விதிமீறல் கிடையாது என்றும் வாதிட்டார். அப்போது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணிந்தர் சிங் அம்மா என்ற பெயர் முதலமைச்சரின் பெயர் அல்ல என்றும் பொதுவான பெயர் என்றும் விளக்கமளித்தார். அப்போது அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என சி.வி. சண்முகம் தரப்பிற்கு தலைமை நீதிபதி கவாய் கேள்வி எழுப்பினார். மக்கள் வரிப்பணம் வீணடிப்பு என்ற அக்கறை மனுதாரருக்கு இருந்தால் அனைத்து திட்டங்களையும் தான் எதிர்க்க வேண்டும் என்றும் கூறிய கவாய் அமர்வு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மட்டும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என்றார். மேலும் அரசியல் சண்டையை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள் என்று எச்சரித்த நீதிபதிகள் அரசியல் சண்டைகள் என்பது தேர்தல் களத்தில்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது என்றனர். நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாக சி.வி. சண்முகம் தரப்பிற்கு கண்டனம் தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அபராதத்தை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் ஒரு வாரத்தில் செலுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டனர். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் சி.வி. சண்முகத்திற்கு விதிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க நீதிபதிகள் ஆணையிட்டதாக கூறிய திமுக எம்பி வில்சன் அதை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அபராத தொகையாக திரு சி.வி. சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சி.வி. சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில் பயன்படுத்தலாம், தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாமல் இபிஎஸ் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டினார். 25 திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டிருப்பதும் இந்த நாடு மறந்துவிடவில்லை. உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், தண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், உணவு விடுதிக்கு அம்மா பெயர் என்றார்கள். ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங் என்றுதான் பெயர் வைத்து ஏறத்தாழ 25 திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடுக்கவில்லை. அம்மா உணவகங்களின் பெயர்களை மாற்ற சிலர் கூறிய போதும் அதை திமுக அரசு மாற்றவில்லை என்றும் ஆர்.எஸ். பாரதி விளக்கம் தந்தார்.